ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 145:9 கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவராய் இருக்கிறார். The Lord is good to all. எல்லார் மீதும் தயவுள்ள ஒரு ஆண்டவர். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக நாம் காத்திருந்தா அவருடைய தயவு மிகப்பெரியது. அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த ஒரு மனிதனாலும் சரி, அவன் மீது ஆண்டவர் தயவுள்ளவராய் இருக்கிறார். துன்பத்திலே கதறிய ஆகார், எல்லாரும் வெறுக்கப்பட்ட ஒரு ஆகார், ஆனா ஆண்டவருடைய கண்களில் இந்த தயவு பெறுகிறார். இந்த உலகத்தில் பாடுகளை சந்தித்த அந்நாள் ஆண்டவருடைய கண்களிலே தயவு பெறுகிறாள். தன்னுடைய ஒரே மகனை இழந்து விட்டோமே என்று சொல்லி கலங்கி நின்ற விதவை ஆண்டவருடைய கண்களிலே தயவு பெறுகிறார். ஆண்டவருக்கு தெரியுங்க, அவர் எல்லார் மேலும் தயவுள்ள ஒரு ஆண்டவர். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடாத நிலையில கூட தேவைகளை அறிந்து அற்புதங்களை செய்த ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். பாடுகளோடு துன்பத்தோடு சந்தித்த மக்களுடைய உணர்வுகளை அறிந்து தேடி சென்ற ஆண்டவர், அற்புதங்களை செய்த ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். குஷ்டரோகி மீதும் தயவுள்ளவர், ராஜாக்கள் மீதும் தயவுள்ளவர், பாடுகளோடு இருக்கிற மக்கள் மீதும் தயவுள்ளவர், சீடர்கள் மீதும் தயவுள்ள ஒரு ஆண்டவர். தனித்து விடப்பட்ட வனாந்திர வாழ்க்கை வாடுகிற ஆகார் மீதும் ஆண்டவர் தயவுள்ளவர். இந்த ஆண்டவர் உங்களை என்னை மறந்துடுவாரா? மறக்க மாட்டார். கடைசி வரை நம்மையும் நடத்த ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் நமக்கு தேவைகள் தெரியும், நம் போராட்டம் நமக்கு தெரியும். ஐயோ, என்னுடைய தேவைகளை என்னுடைய போராட்டங்களை ஒருவருமே அறிந்து கொள்ளலன்னு சொல்லி கலங்கி நீங்க நிக்கலாம். நான் சொல்லுகிறார், உன்ன மேலேயும் எனக்கு தயவு இருக்குது, உங்கள் மீதும் நான் தயவு பாராட்டுகிறேன். உங்களை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய உன்னத பாதை என்னுடைய கரங்களில் இருக்கிறது என்று கற்று சொல்கிறார். கவலைப்படாதிருங்கள், நம் மீது ஆண்டவர் தயவு உள்ளவர், உங்கள் மீது ஆண்டவர் தயவு உள்ளவர், என் மீது ஆண்டவர் தயவு உள்ளவர். இதுவே விசுவாச அறிக்கையை மாறட்டும். நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்கு நன்றியப்பா. நீர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், என் மீதும் தயவுள்ளவர். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தயவுள்ள ஒரு ஆண்டவரப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் எங்களை இந்த உலகத்தில் வாழச் செய்யும் அப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடும், நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.